அண்ணாக்களே, உலகமெங்கும் குடிபடைப்பு எதிர்ப்படும் வேண்டும் அகத்திராயனா கத்தெடுப்பிருந்தது. சீரானூர்ல சிறனு அவன் தேசாதிபதியார் இந்த போது இந்த முதலாம் குட்டி மட்டும் உண்டாட்டு. லூக்கா 2:2. அந்தபடி குடி எழுதப்படும். எல்லாரும் தங்கள் தங்கள் ஊருக்கு போனாங்கள். லூக்கா 2:4. அப்பொழுது யோசேப்பும் தாவீது வம்சத்தானும் குடும்பத்தான இருந்தபடினாலே தம் மனைவியார் பெருந்தப்படும்படி தனது மனைவியார நியமிக்கப்பட்ட தருப்பவரியான மரியாளுடனே துடிமறி பெறப்படும்படி கலிலேய நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேய நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். லூக்கா 2:5. அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. லூக்கா 2:6. லூக்கா 2:7. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் இடமில்லாதபடியால் குழந்தையை துணிகளால் மூடி முன்னணையில் கடத்தினாள். காத்துக்கண்ணது லூக்கா 2:9. அவ்வையிலே கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர் சுற்றிலும் பிரகாசித்தது. அவர் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று தேவனை துதித்தார்கள். லூக்கா 2:10-15 முடியும். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னிலையில் கிடத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட காரியத்தை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பர்களாலே தங்களுக்கு சொல்லப்பட்ட காரியத்தை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளும் அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். மேய்ப்பரும் தங்களுக்கு சொல்லப்பட்டதன்படி கேட்ட கண்ட எல்லாவற்றுக்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே கர்ப்பத்திலே உற்பவிக்கிறதுக்கு முன்னமே தேவதூதன் சொல்லப்பட்டதன் படியே இயேசுன்னு பெயரிட்டார்கள். முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமான தினப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்திலே சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடி காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்த வேண்டும் என்று அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதி உள்ளவனாயும் தேவபக்தி உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அவன் கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் மட்டும் மறிக்க மாட்டான் என பரிசுத்த ஆவியினால் அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவன் ஆவியில் ஏவுதலினால் தேவாலயத்துக்கு சென்றான். அப்பொழுது இயேசு என்னும் ஒரு பிள்ளையை நியாயப்பிரமாணத்தின் முறையின்படி செய்வதற்காக அவரின் தாய் தகப்பன்மார் அவரை கொண்டு வந்தார்கள். அவன் அந்த பிள்ளையை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து,
ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோടെ போக விடுகிறீர். புற ஜாதிகளுக்கு ஒளியாகவும் உம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்து பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். லூக்கா 29 முதல் 32 வரை. அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாரை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுகிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். லூக்கா 2:33 முதல் 35. ஆசேருடைய கோத்திரத்தாரும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்று ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவள் கன்னிப்பிராயத்தில் விவாகமானது முதல் புருஷனோடு 7 வருஷம் இருந்தவளும் ஏறக்குரிய 85 வயதாகிய அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் ஏறக்குரிய உபவாசம் பண்ணி இரவும் பகலும் கர்த்தரை துதித்து வந்தாள். கர்த்தருடைய பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலிலியா நாட்டில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி போனார்கள். பிள்ளை வளர்ந்தது, ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தால் இருந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. லூக்கா 2:39-40. அண்ணாக்களே